ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் நீத்தார் பெருமை என்ற அதிகாரம். வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னம் ஆசிஃப். திருக்குறள் 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. இதனை இயற்றியவர் திருவள்ளுவர். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பிரிவுகள் கொண்டது. அறத்துப்பாலில் 38 அதிகாரமும், பொருட்பாலில் 70 அதிகாரமும், காமத்துப்பாலில் 25 அதிகாரமும் கொண்டு மொத்தம் 133 அதிகாரங்கள் இதில் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 குறள் அப்படின்னு 1330 குறட்பாக்கள் உள்ளன. இந்த நூலுக்கு முப்பால் அப்படின்னு வேறொரு பெயரும் இருக்குது. திருக்குறள் உலக பொதுமறை நூல்களில் ஒன்று. இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தலைப்பு நீத்தார் பெருமை. முற்ற துறந்த முனிவரது பெருமை கூறுதல். இல்லற வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு தவம்லாம் செய்கிறதுக்காக போகிற முனிவர்களோட பெருமையை கூறுதல் இந்த பாடல், இந்த குறள்கள். ஃபர்ஸ்ட் குறள். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இதனுடைய பொருள்: ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்று விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும். ஒழுக்கத்தை யார் கரெக்டாக கடைப்பிடிச்சி அதை கரெக்டான முறையில் வாழ்கிறாங்களோ அவங்களோட பெருமையை கூறுறது தான் இந்த நூலோட துணிவாகும் அப்படின்றாங்க. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று. இதனுடைய பொருள்: பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல். இந்த நெறிகள், நல்ல நெறிகள்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களோட பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரையில் பிறந்து இறந்தவர்களை எண்ணி கணக்கிடுவதை போன்றது. இந்த மாதிரி அவங்களோட பெருமையை எண்ணி கூறுறது இந்த உலகத்தில் எத்தனை பேர் பிறந்திருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க அப்படின்றத எண்ணி கணக்கிட்டு சொல்கிறது மாதிரி அப்படின்றாங்க. அவ்வளோ கடினமானது, அவ்வளோ பெருமைகள் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்த குறள். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறக்கிற்று உலகு. இதனுடைய பொருள்: பிறப்பு வீடு ஆகிய இரண்டனது துன்ப இன்ப கூறுபாடுகளை ஆராய்ந்து அறிந்து அப்பிறப்பு அறுத்தற்கு இப்பிறப்பின் கண் துறவரத்தை மேற்கொண்டவரின் பெருமையை உலகத்தில் உயர்ந்தது. இந்த பிறந்ததுலேருந்து நம்மளுக்கு ஏற்படுற துன்பங்கள், அதுக்கப்புறம் வீடு அது இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்படுற துன்பங்கள், குடும்பத்தினால வர துன்பங்கள், இது எல்லாத்தையும் நல்லா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அந்த தவம்லாம் செஞ்சால் தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் மேற்கொண்டவர்களுடைய பெருமையை தான் இந்த உலகத்தில் உயர்ந்தது அப்படின்றாங்க. மேற்கூறியுள்ள 3 பாட்டாலும் நீத்தார் பெருமையை எல்லா பெருமையினும் உயர்ந்தது என்பது கூறப்பட்டது. இப்போ நம்ம பார்த்த 3 பாடல்களையும் இந்த முனிவர்களுடைய பெருமை தான் உயர்ந்தது அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. 4வது குறள். உரனென்னும் தொட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பீர்கோர் வித்தது. இதனுடைய பொருள்: அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய மெய்வாய் கண் மூக்கு செவி யானைகளை தத்தம் புலன்கள் மேல் செல்லாமல் அடக்கி காக்க வல்லவன், மேலான வீட்டிற்கு விதை போன்றவன். அறிவுன்ற கருவியை வச்சுக்கிட்டு இந்த முனிவர்கள் எல்லாரும் ஐம்பொறிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறவங்க. யானையை கூட அவங்க கட்டுப்படுத்துவாங்க அப்படின்றாங்க. அவங்க தான் வீட்டிற்கு விதை போன்றவர்கள் அப்படின்றாங்க. இக்குறட்பாவில் ஏகதேச உருவக அணி பயின்று வந்துள்ளது. இந்த குறளில் ஏகதேச உருவக அணி பயின்று வந்திருக்கு அப்படின்றாங்க. அடுத்த குறள். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி. இதனுடைய பொருள்: 5 புலன்களால் ஆகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தரின் தலைவனாகிய இந்திரன் போதுமான சான்று ஆவான். அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி இதனால் வர ஆசைகள், அதனால் அந்த ஆசைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கெட்டது நடக்கும். அதனால் அதை எல்லாத்தையும் ஒழித்தவங்க. கண்ணால் பேசினா பார்க்குறது கெட்டது செய்ய வைக்கும், காதால் கேட்குறது கெட்டது செய்ய வைக்கும். அதனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறவங்க வானுலகத்தின் தலைவராகிய இந்திரன் போதுமான சான்று ஆவான். அவங்க இந்திரன் மாதிரி அப்படின்றாங்க. இந்திரனும் அப்படி தான் இருக்கிறவர். அடுத்த குறள். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இதனுடைய பொருள்: செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர். எந்த செயல் அருமையாக இருக்குமோ செய்கிறதுக்கு அந்த செயலை செய்கிறவங்க தான் பெரியோர்கள் அப்படின்றாங்க. செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர். எந்த ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குமோ அதை செய்யாதவங்க சிறியோர் அப்படின்றாங்க. கஷ்டமான விஷயத்தை விரும்பாதவங்க சிறியோர் அப்படின்றாங்க. அடுத்த குறள். சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் என 5 வகை தெரிவான் கட்டே உலகு. இதனுடைய பொருள்: சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லப்படும் 5 வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். இந்த 5 இதையும் சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம் இந்த 5 இதையும் யார் ஆராய்ந்து அதை கரெக்டாக கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்களோட அறிவில் தான் அந்த உலகம்ன்றது இருக்குது அப்படின்றாங்க.
மேற்கூறிய 4 பாட்டாலும் நீத்தார் பெருமைக்கு காரணம் 5 ஆவித்தலும் யோக பயிற்சியும் தத்துவ உணர்வும் என்பது கூறப்பட்டுள்ளது. இப்போ பார்த்த 4 பாடல்களை இந்த முனிவர்களுடைய பெருமை காரணமே இந்த 5 புலன்களை கட்டுப்படுத்துறதும் யோகா பயிற்சி செய்கிறதும் தத்துவ உணர்வு அதிகமாக இருக்கிறதும் அப்படின்றாங்க. அடுத்த குறள், நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும். இதனுடைய பொருள், பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளை காட்டிவிடும். இந்த சான்றோர்கள், இந்த முனிவர்கள் பயனுள்ள மொழிகளை நிறைய கற்று வச்சுருப்பாங்க. அவங்களோட பெருமையை அவங்க கற்று எழுதின அந்த புத்தகங்கள் மரமொழிகள் நம்மளுக்கு காட்டிவிடும் அப்படின்றாங்க. இந்த உலகத்தில் அது அழியாமல் இருந்து நம்மளுக்கு காட்டும் அப்படின்றாங்க. அடுத்த குறள், குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இதனுடைய பொருள், துறவு, மெய்யுணர்வு, அவாவின்மை முதலிய நற்குணங்கள் ஆகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர். அதாவது இந்த துறவரம், தவம் செய்ய போகிறது, மெய்யுணர்வு, நம்ம மைண்டில் கான்ஷியஸாக இருக்கிறது, அவாவின்மைனா மறைகிறது. இப்படி இந்த 3 நற்குணங்கள் இருக்கிறவங்க அந்த பெரியோர்கள் மலை மீது ஏறி நின்றுருக்காங்க அப்படின்றாங்க. அவ்வளோ ரெஸ்பெக்டானவங்க அவங்க அப்படின்றாங்க. இந்த 3 நற்குணங்களும் இருக்கிறதுனால ஒரு கணப்பொழுதே சினம் கொள்வார், ஆயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும். இப்படிப்பட்டவங்க அவங்க கோவப்படுறது ஒரு செகண்ட், ஒரு மொமெண்ட் அது மாதிரி தான் இருக்கும். அந்த கோவத்துலேருந்தே அங்கே யார் இருக்காங்களோ அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அவங்களோட கோவம், கொஞ்ச நேரம் படுற கோவமே, அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லானவங்க அப்படின்றாங்க. மேற்கூறிய 2 பாட்டாலும் நீத்தாரது ஆணை செயல் கூறப்பட்டது. இப்போ பார்த்த 2, 8, 9 குறளில் அந்த முனிவர்களுடைய செயல்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து, அந்தணர் என்போர் அறவோர் மறைவுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். இதனுடைய பொருள், எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவாரே அந்தணர் எனப்படுவோர் ஆவார். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரிடத்துலையும் இவங்க இந்த முனிவர்கள் செம்மையான அருளோடு அவங்கள பார்ப்பாங்க, கவனிப்பாங்க. அதனால இவங்களுக்கு அந்தணர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அந்தணர் என்று சொல்லப்படுவார் துறவரத்தில் நின்றவர், எல்லா உயிர்களிடத்தும் அருளுடையவர். அந்தணர்னு சொல்லக்கூடியவங்க இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு தவம் செய்கிறதுக்காக போனவங்களாக இருப்பாங்க. அவங்க எல்லா உயிர்களிடத்தையும் அருளுடையதாக இருப்பாங்க.